Hi students, today's topic is preparation of primary, secondary and tertiary alcohol from Grignard reagent. First, Grignard reagent அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். Its general formula is RMGX. Rன்றது என்ன alkyl group வேணாவும் இருக்கலாம். மித்தைல், ஈத்தைல், ப்ரொபைல் என்ன குரூப் வேணாவும் இருக்கலாம். பட் மெக்னீஷியம்ன்றது ஸ்டாண்டர்ட். மெக்னீஷியம் மெட்டல் தான் இருக்கணும். தென் X may be fluorine, chlorine, bromine, iodine. இதுதான் RMGX is the general formula for Grignard reagent. இப்போ இதுலேருந்து தான் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஜென்ரல் ரியாக்ஷன் பார்க்கலாம். Grignard reagent when it reacts with any carbonyl compound, ஆல்டிஹைடாக இருக்கலாம் ஆர் கீட்டோனாக இருக்கலாம், இன் presence of dry ether, ஈத்தரோட ப்ரெசன்ஸில் first it gives addition compound. This compound on hydrolysis, acid hydrolysis, it gives either primary, secondary or tertiary alcohol. Byproduct is MgBrOH. இது byproduct. இப்படி தான் ரியாக்ஷன் நடக்கும். எப்படி Grignard reagentோட ஏதாவது ஒரு கார்பனைல் காம்பவுண்ட் ஆல்டிஹைடாகவும் இருக்கலாம், இல்லைன்னா கீட்டோனாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அடிஷன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும் in presence of dry ether. Then it undergoes hydrolysis, acid hydrolysis, to give either primary, secondary, tertiary alcohol. Byproduct MgBrOH. சரி, இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், we are going to prepare primary, secondary and tertiary alcoholனு சொல்லியிருக்கோம். அப்போ நமக்கு primary alcohol வேணும்னா என்ன செய்யணும், secondary வேணும்னா என்ன வேணும், tertiary வேணும்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு reactant Grignard reagent. நமக்கு இப்போ primary alcohol வேணும்னா எதை சேஞ்ச் பண்ணணும், ஃபார்மால்டிஹைட். Grignard reagentோட ஃபார்மால்டிஹைட் ரியாக்ட் பண்ணுச்சுன்னா ப்ரைமரி ஆல்கஹால். Grignard reagent ஓட செகண்டரி, தட் இஸ் செகண்டரி ஆல்கஹால் வேணும்னா அதர் தென் ஃபார்மால்டிஹைட், அசிட்டால்டிஹைட், ப்ரொப்பனால்டிஹைட், எந்த ஆல்டிஹைட் வேணாலும் இருக்கலாம். பட் ஃபார்மால்டிஹைட் மட்டும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா செகண்டரி ஆல்கஹால். டெர்ஷரி ஆல்கஹால் வேணும்னா என்ன செய்யணும், கீட்டோன் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் நமக்கு ட்ரிக் டு கெட் ப்ரைமரி, செகண்டரி ஆர் டெர்ஷரி ஆல்கஹால். எந்த ஆல்கஹால் வேணும் அப்படின்றது எது டிசைட் பண்ணுது, இந்த கார்பனைல் காம்பவுண்ட் தான் டிசைட் பண்ணுது. ஃபார்மால்டிஹைட் யூஸ் பண்ணால் ப்ரைமரி ஆல்கஹால், அதர் தென் ஃபார்மால்டிஹைட், அசிட்டால்டிஹைட், ப்ரொப்பனால்டிஹைட், பியூட்டிரால்டிஹைட் என்ன யூஸ் பண்ணாலும் செகண்டரி ஆல்கஹால் வந்துடும். கீட்டோன் யூஸ் பண்ணால் டெர்ஷரி ஆல்கஹால் ஆகிடும். ஓகே, இப்போ கொஷின் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. பியூட்டேன் 1 ஃபஸ்ட் அது என்ன ஆல்கஹால்னு தெரியணும். இட் இஸ் அ ப்ரைமரி ஆல்கஹால். ப்ரைமரி ஆல்கஹால் வேணும்னா எங்கே போயிடணும், ஃபார்மால்டிஹைட் போயிடணும். ஃபார்மால்டிஹைட் ப்ளஸ் Grignard reagent. இந்த Grignard reagent இங்கே ஒரு கார்பன் இருக்குது ஃபார்மால்டிஹைடுக்கு. அப்போ மீதி 3 கார்பன் இருக்கிற மாதிரி Grignard reagent எடுத்துக்கணும். தட் இஸ் ப்ரொபைல், மெக்னீஷியம், ப்ரோமைட், அந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போது பியூட்டேன் 2 ப்ரிப்பேர் பண்ணணும்னா இட் இஸ் அ செகண்டரி ஆல்கஹால். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், இங்கே அசிட்டால்டிஹைட் எடுத்துக்கிட்டு அதோட கரஸ்பாண்டிங் அசிட்டால்டிஹைடில் 2 கார்பன் இருக்கும். அப்போ 2 கார்பன் இருக்கிற மாதிரி ஒரு Grignard reagent, ஈத்தைல், மெக்னீஷியம், ப்ரோமைட், அதே மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2-methyl propane 2-ol. இது என்ன, டெர்ஷரி ஆல்கஹால். இந்த டெர்ஷரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணணும்னா கீட்டோன் எடுத்துக்கணும். கீட்டோனில் நம்ம அசிட்டோன் எடுத்துக்கலாம், எந்த கீட்டோன் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம என்ன கீட்டோன் எடுத்துக்கிறோமோ அது கரஸ்பாண்டிங். இப்போ அசிட்டோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கார்பன் இருக்கும். அப்போ Grignard reagentல மீதி 2 கார்பன் வர மாதிரி பார்த்துக்கணும். ஸோ என்ன கீட்டோன் எடுத்துக்கிறோமோ அதோட கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ் ஈக்குவலண்ட்டாக வர மாதிரி இருக்கணும். இது 4 கார்பன் ஆட்டம் உள்ள ஆல்கஹால். ஓகே, இதுதான் நமக்கு என்ன ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த கார்பனைல் காம்பவுண்ட் எடுத்துக்கணும். அந்த கார்பனைல் காம்பவுண்ட் தான் டிசைட் பண்ணும் நமக்கு ப்ரைமரி ஆல்கஹால் வருமா ப்ராடக்ட்டு, செகண்டரி ஆல்கஹால் வருமா, டெர்ஷரி ஆல்கஹால் வருமான்னு ப்ராடக்ட் வருமானு பார்க்கணும். இப்போ இதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ பியூட்டேன் 1 வேணும்னா ஃபார்மால்டிஹைட் எடுத்துருக்கோம், ஒரு கார்பன் இருக்குது. அப்போ இங்கே எப்படி இருக்கணும், எத்தனை கார்பன் உள்ள காம்பவுண்ட் எடுத்துக்கணும். இப்போ இங்கே என்ன எடுத்திருக்கோம், ஃபார்மால்டிஹைட் எடுத்திருக்கோம். இங்கே ப்ரொபைல், மெக்னீஷியம், ப்ரோமைன் எடுத்திருக்கோம். இப்போ இந்த காம்பவுண்டை நீங்கள் கண்டுபிடிக்க முடியுதா, இங்கே இந்த கார்பனில் எப்படி ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொன்னால் இது ஸ்ப்ளிட் ஆகும். இந்த ஆக்சிஜனில் டபுள் பாண்ட் இருக்கா, கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் டபுள் பாண்ட் இருக்குது. இந்த பாண்டை இங்கே ஷிஃப்ட் பண்ணால் ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வரும். இது எப்படி கிளிவேஜ் நடக்கும் அப்படின்னு சொன்னால், இது மெக்னீஷியம் மெட்டலாக இருக்கிறதுனால இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இந்த ஆக்சிஜன் நோக்கி வரும். அப்போ OMgBrன்னு வந்துடும். இந்த கார்பனுக்கு இப்போ வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆகாது, ஒரு கார்பன் இருக்கும், பார்ஷியலாக பாசிட்டிவ் இருக்கும். அப்போ இந்த குரூப் இங்கே அட்டாச் ஆயிரும்.
அப்போ இந்த கிளிவேஜ் நடக்கிறப்ப இங்கே பாசிட்டிவ், இங்கே பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ். இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் மெக்னீஷியம் வந்து ஆக்சிஜனோட அட்டாச் ஆகிடும். இப்போ இது அடிஷன் காம்பவுண்ட் கொடுக்கும். இது வந்து ஃபர்தர் ஹைட்ராலிசிஸ் கொடுத்ததுன்னா நம்ம கரஸ்பாண்டிங் ஆல்கஹால் வரும். நம்ம இங்கே ஃபஸ்ட்டு என்ன, அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஃபார்மால்டிஹைட் இருக்குது, இங்கே ப்ரொபைல் மெக்னீஷியம் புரோமைட். ப்ராடக்ட் என்னவாக தான் இருக்கும்னா ப்ரைமரி ஆல்கஹால் தான் இருக்கும். ஏன்னா ஃபார்மால்டிஹைட் எடுத்திருக்கும். அந்த ஆல்கஹாலில் எத்தனை கார்பன் இருக்கும்? இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இங்கே 3 கார்பன் இருக்குது. ஸோ இந்த டோட்டலாக 4 கார்பன் உள்ள ப்ரைமரி ஆல்கஹால், தட் இஸ் பியூட்டனால் கிடைக்கும். பியூட்டேன் 1 நாள் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இங்கே அசிட்டால்டிஹைட் இருக்கும், CH3 CH டபுள் பாண்ட் மூவ். இங்கே ஈத்தால் மெக்னீஷியம் புரோமைட். அப்போ என்ன காம்பவுண்ட் கிடைக்கும்? இங்கே 2 கார்பன், இங்கே 2 கார்பன், 4 கார்பன் இருக்குது. அப்போ இது நம்ம எடுத்துருக்கிறது அசிட்டால்டிஹைட். ஸோ செகண்டரி ஆல்கஹால் தான். ஸோ பியூட்டேன் 2 ஆல் கிடைக்கும். பியூட்டன் 2 ஆல் கிடைக்கும். இங்கே நம்ம எடுத்துருக்கிறது அசிட்டோன், CH3 C டபுள் பாண்ட் O CH3 ப்ரொப்பனோன்னு எடுத்திருக்கோம். 3 கார்பன் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே ஒரு கார்பன். நம்ம அசிட்டோன் எடுத்தனாலே ப்ராடக்ட் என்ன தான் இருக்கும்? டெர்ஷரி ஆல்கஹால் தான் வரணும். ஸோ 2 methyl propane 2 ஆல் இந்த டெர்ஷரி ஆல்கஹால் கிடச்சிடும். 3 + 1 4 கார்பன் ஆட்டம் உள்ள ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால் என்ன தான் இருக்க முடியும்னா 2 methyl propane 2 ஆல் இந்த டெர்ஷரி ஆல்கஹால் நமக்கு கிடச்சிடும். இப்போ நம்ம ஃபினைல் மெக்னீஷியம் புரோமைட் எடுத்திருக்கோம். கிரிக்னாட் ரியேஜென்ட்டாக ஃபினைல் மெக்னீஷியம் புரோமைட் ரியாக்ட்ஸ் வித் ஃபார்மால்டிஹைட். என்ன ப்ராடக்டாக இருக்கும் அசியூம் பண்ண முடியுதா? கண்டிப்பாக இது ஒரு ப்ரைமரி ஆல்கஹால் தான் இருக்க முடியும். ஏன்? ஃபார்மால்டிஹைட். பட் அரோமேட்டிக் ப்ரைமரி ஆல்கஹாலாக இருக்கும். ஏன் அப்படின்னா எப்படி ரியாக்ஷன் நடக்கும்? இது சேம் திங், இந்த கிளிவேஜ் நடக்கும். மெக்னீஷியம் பீயிங் எ மெட்டல் கேரிஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். அப்போ இந்த ஆக்சிஜனில் உள்ள நெகட்டிவ் சார்ஜில் போய் அட்டாக் ஆகும். அப்போ OMgBr இந்த கார்பனோட இந்த C6H5 குரூப் அட்டாச் ஆகிடும். இது அடிஷன் காம்பவுண்ட். இது அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும். திஸ் ஒன் அண்டர்கோஸ் ஹைட்ராலிசிஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட். ஹைட்ராலிசிஸ் நடக்கிறப்ப இது இங்கே தான் நடக்கும். அப்போ இங்கே O இருக்கிற இடத்துல H போயிடும். H கேரிஸ் பாசிட்டிவ் சார்ஜ், O- கிட்ட போயிடும். இங்கே OH வந்துடும். அப்போ இப்படி தான் ப்ராடக்ட் எழுதுவோம். இந்த இடத்துல ஆல்கஹால் H போனதுனால ஆல்கஹால் ஆகிடும். MgBrOH இதுதான் நமக்கு பை ப்ராடக்ட். ஸோ ஃபினைல் மெத்தனால், இது CH3OH தட் இஸ் மெத்தனால். அதில் ஒரு ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபினைல் குரூப் இருக்கிறதுனால திஸ் ஒன் இஸ் கால்டு ஃபினைல் மெத்தனால். இப்போ நம்ம பார்த்தோம் செகண்டரி ஆல்கஹால் வேணும்னா என்ன தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். அதர் தென் ஃபார்மால்டிஹைட் எந்த ஆல்டிஹைட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு இது வரைக்கும் படித்தோம். இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட், ஒரு டிப் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் செகண்டரி ஆல்கஹால் ஃபார்மிக் எஸ்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ஃபார்மிக் எஸ்டர். கிரிக்னாட் ரியேஜென்ட் ப்ளஸ் ஃபார்மிக் எஸ்டர் கிவ்ஸ் செகண்டரி ஆல்கஹால். இந்த ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அதர் தென் ஆல்டிஹைட் போட்டோம்னா நமக்கு செகண்டரி ஆல்கஹால் வந்துடும். இது வரைக்கும் படித்தோம். இது எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்மிக் எஸ்டர், ஃபார்மிக் ஆசிட் HC டபுள் பாண்ட் OH, அது ஃபார்மிக் ஆசிட். அதை ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஈத்தல் குரூப்போ மீத்தல் குரூப்போ போட்டோம் அப்படின்னு சொன்னால் எஸ்டர் வந்துடும். இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது மெத்தனாயிக் ஆசிட், அதில் ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஈத்தல் குரூப் போட்டதுனால திஸ் இஸ் கால்ட் ஈத்தைல் மெத்தனாயேட். இப்போ 2 molecules ஆஃப் மெத்தில் மெக்னீஷியம் புரோமைட் எடுத்துக்கிறோம். ரியாக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னால் CH3 சேம் ரியாக்ஷன் தான். இந்த CH3 நம்ம CH3 C இந்த CH3 இங்கே வரும். CH3 CH H இந்த C இருக்குது, இங்கே சென்டரில் 2 H இருக்குது, இங்கே ஒரு OH இருக்குது. இப்போ MgBrோட OC2H5 ரிமூவ் ஆகி MgBr OC2H5 பை ப்ராடக்ட் ஆகிடும். இங்கே 2 CH3 குரூப் இருக்கிறதுனால இங்கே ஒரு CH3 குரூப், இங்கே ஒரு இந்த கார்பனில் 2 CH3 குரூப் அட்டாச் ஆகிடும். அப்புறம் இங்கே H இருக்குது. இந்த ஹைட்ராலிசிஸ் நடக்கிறப்ப OH வரும். அதனால இதுதான் நமக்கு ப்ரொபேன் 2 ஆல். நம்ம ப்ரொபேன் 2 ஆல் ஏற்கனவே எப்படி பார்த்தோம்? அது அசிட்டால்டிஹைட் யூஸ் பண்ணால் கூட ப்ரொபேன் 2 ஆல் வந்துடும். அதர் தென் ஃபார்மால்டிஹைட் எந்த ஆல்டிஹைட் யூஸ் பண்ணாலும் ப்ரொபேன் 2 ஆல். இங்கே நம்ம சொல்கிற பாயிண்ட் என்ன? ஃபார்மிக் எஸ்டர் யூஸ் பண்ணாலும் நமக்கு செகண்டரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுதான் இங்கே பாயிண்ட்டு. ஸோ இதுதான் நம்ம கிரிக்னாட் ரியேஜென்ட்லேருந்து எப்படி ப்ரைமரி ஆல்கஹால் வேணுமா, செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால் அதை டிட்டர்மைன் பண்ணுறது கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் தான். அதுதான் நம்ம இங்கே படிச்சிருக்கோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.